இருதயத்திற்கு இருதயம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல் மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். தண்ணீர் ஒரு கண்ணாடியை போன்றது. நம்முடைய முகத்தை நாம் கண்ணாடியில் பார்ப்பது போல அதை தண்ணீரிலும் பார்க்கலாம். தண்ணீரை பார்க்கும்போது தண்ணீரில் நம்முடைய முகம் தெரியும். அதுபோலவே மனுஷருடைய இருதயத்தை பார்க்கும்போது அவர்களுடைய சுபாவம் நமக்கு பிரத்யட்சமாய் தெரியும். மனுஷனுடைய முகத்தை பார்த்தால் அவனுடைய ஆடம்பரமும் பகட்டும் அலங்காரமும் தான் தெரியும். அவனுடைய இருதயத்தை பார்த்தால்தான் அவனுடைய மெய்யான சுபாவத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆகையினால்தான் கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்க்காமல் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன்னுடைய மனச்சாட்சியையும் சிந்தனைகளையும் ஆசைகளையும் நோக்கங்களையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு இது பற்றி விவரிக்கும்போது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 1:22 முதல் 24 வரை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய மெய்யான சுபாவத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்மை நாமே நிதானித்து அறிந்து வைத்திருப்பது நமக்கு மிகவும் நல்லது. தண்ணீரில் நம்முடைய முகத்தை பார்க்கும்போது அதில் நம்முடைய முகம்தான் தெரியும். நம்முடைய பிரத்யட்சமான முகத்திற்கும் தண்ணீரில் தெரிகிற நம்முடைய முகத்தின் பிம்பத்திற்கும் ஒற்றுமை இருக்கும். மனுஷனுடைய இருதயங்களுக்குள்ளே ஒற்றுமை காணப்படும். கர்த்தர் தம்முடைய சாயலாக எல்லா மனுஷரையும் படைத்திருக்கிறார். தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர் எல்லோருடைய நாசியிலும் ஊதியிருக்கிறார். நாம் அனைவருமே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் சுபாவங்களும் பிறருடைய இருதயத்தின் சுபாவங்களும் பல விஷயங்களில் ஒத்திருக்கும். நம்முடைய மனச்சாட்சி நம்மோடு பேசுவது போலவே அவரவர்களுடைய மனச்சாட்சி அவரவர்களோடு பேசும்.